ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒஸ்மானியா குக்கீஸ் தான் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 180 கிராம் மைதா, தென் பார்த்திங்கன்னா வனஸ்பதி டால்டா 60 கிராம், தென் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் 30 கிராம், பால் பவுடர் 30 கிராம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சர்க்கரை 100 கிராம், தென் பார்த்திங்கன்னா 100 ml ஆயில், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டோன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் சளிச்சு வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வனஸ்பதியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வனஸ்பதி நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஆயிலையும் ஊற்றி இது ரெண்டும் நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் அண்ட் வனஸ்பதி நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் சுகரையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் சுகர் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 ஏலக்காய் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தென் இதில் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் வந்து லூஸாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை யூஸ் பண்ணி நல்லா டோவாக மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டோ ரெடி பண்ணும்போது கை யூஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ஹார்டாயிரும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட டோவை பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடர் அண்ட் கஸ்டர்ட் பவுடர் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பருக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற டோ இதை வச்சு நீங்கள் ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளோட குக்கீஸ் வந்து ஈவனாக வர்ற மாதிரி நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா குக்கீஸும் ஈவனாக வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒஸ்மானியா பிஸ்கெட் வந்து கடைகளெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எல்லா குக்கீஸும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி நான் மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கிட்டே இந்த குக்கி கட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது மூடி அல்லது பவுல்ஸ் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு குக்கீஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா அந்த பேக்கிங் டைம் வேரி ஆகும். ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குக்கீஸை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் அண்ட் பால் பவுடர் மிக்ஸை இதுக்கு மேலே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 180 டிகிரி 10 மினிட்ஸ் OTGயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா குக்கீஸ் மேலேயும் இந்த கஸ்டர்ட் வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் 180 டிகிரி 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அந்த ஒஸ்மானியா குக்கீஸ் ரெடி. இந்த குக்கீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கீஸ் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெயில இருந்து எடுங்க. ஒரு கத்தி வச்சு நம்பி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். நம்மளோட குக்கீஸோட கலரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு, அதே டெக்ஸ்சரு, கலரு எல்லாமே அப்படியே வந்துருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.